நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இது போன்ற சுன்னத்தான நோன்புகள் நோக்கப்படும் பொழுது எங்களுக்கு ஏதாவது கலா இருக்குமாக இருந்தால், கலா நோன்பு கடமையாக இருந்தா, ஏதாவது பரதான நோன்பு வைக்க வேண்டிய நேரத்துல நாங்கள் வைக்காம விட்டிருந்தா, தகுந்த ஏதாவது காரணம் இருந்துச்சு, நோயினால, பயணத்தினால, இது போன்ற ஏதாவது காரணத்தினால நாங்கள் அந்த நோன்பை பிடிக்காம விட்டிருந்தா, இந்த சுன்னத்தான நோன்பு நோக்கக்கூடிய காலங்கள்ல அதை கலா செய்து கொள்ள இயலும். அதன் மூலம் அந்த கலாவும் நிறைவேறிவிடும். நியத் வைக்கணும், கலாவுடைய நியத்தும் சேர்த்து வைக்கணும். கலாவுடைய நியத்தையும் சேர்த்து வைத்து ரமதான் மாதத்துல தவறிவிட்ட, கலாவாகிவிட்ட இந்த நோம்பை நான் பிடிக்கிறேன் என்று நியத்து வைக்கணும். அதே போல இந்த சுன்னத்தான நோம்புடைய நியத்தையும் வைக்கணும். இரண்டினுடைய நன்மையும் கிடைத்துவிடும். எங்கள் மீது இருந்த அந்த பொறுப்பும் நீங்கிவிடும், இந்த சுன்னத்தினுடைய நன்மையும் கிடைத்துவிடும். இதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் மட்டும் நோன்பு பிடிக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளோடு சேர்த்து வேறொரு நாளும் சேர்த்து பிடிப்பதும் சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த சமயத்துல யூதர்கள் நோன்பு பிடிப்பதை கண்டார்கள். அப்பொழுது காரணம் கேட்ட பொழுதுதான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சொன்னார்கள். ஃபிரௌனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈடேற்றம் கொடுத்த நாள், அவர்களை காப்பாற்றப்பட்ட நாள். எனவே அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் அல்லாஹுக்கு நோன்பு நோக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளை நோன்பு நோக்கும்படி சஹாபாக்களுக்கும் ஏவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன, இந்த நாள் யூதர்களால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நாளாயிற்று, யூதர்கள் தான் நோன்பு பிடித்து கண்ணியப்படுத்துகிறார்கள், நாங்களும் அவ்வாறு செய்ய வேண்டுமா என்ற கருத்தில் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, நான் இனி வரக்கூடிய ஆண்டு ஹயாத்தோடு இருப்பேனாக இருந்தால் இந்த 10வது நாள் மட்டுமில்ல, அதோடு சேர்த்து 9வது நாளும் நான் நோன்பு பிடிப்பேன். யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக, யூதர்களுடைய செயலுக்கு நாங்கள் ஒத்து போகாமல் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக, என்ற காரணத்திற்காக ஒரு நாள் கூடுதலாக நோன்பு பிடிப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை வருகிறது, அன்று மட்டும் நோன்பு பிடிக்காமல் அதோடு சேர்த்து ஒரு நாள் முன்னதாக வரக்கூடிய ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்களும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிக்க முடியாமல் திங்கட்கிழமை மட்டும் பிடிக்க முடியுமாக இருந்தால் அந்த திங்களோடு சேர்த்து பின்னால் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் சேர்த்து நோன்பு பிடித்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெரியாரை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில நோன்பு பிடிக்க சொன்னதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அது என்னவென்றால், யூதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் இபாதத்து தான், நோன்பு பிடிக்கிற இந்த இபாதத்து தான். அந்த இபாதத்துடைய விஷயத்தில் கூட அவர்களுக்கு நாங்கள் தோதுபட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. யூதர்கள் செய்யக்கூடிய, யூத கிறிஸ்தவர்கள் எதை செய்கிறார்களோ அதற்கு மாற்றம் செய்யும்படி நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மாற்றம் செய்யும்படி பணிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர்கள் ஒருபொழுதும் நேர்வழியை எங்களுக்கு காட்டித்தர மாட்டார்கள். நேர்வழியிலே அவர்கள் இருப்பதும் கிடையாது, அவர்களுக்கு பிறருக்கு காட்டுவது நேர்வழியும் கிடையாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே தெளிவாக சொன்னார்கள், காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்ற கருத்தையே நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இன்றைக்கு எங்களுடைய உம்மத்தை பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய அனைத்து செயல்களும், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம், அவர்களை பின்பற்றி போனால், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உடுப்பு உடுத்துறது போல நாங்கள் உடுத்துறது, அவங்களோட குடுக்கல் வாங்கல போல எங்கட குடுக்கல் வாங்கல், அவர்களுடைய திருமணத்தை போல எங்கட திருமணம், இது போன்ற எல்லாமே அவர்களை போன்று ஆகிவிட்டால் அவர்கள் எங்களோடு இணக்கமாக இருப்பார்கள். வெறுமனே அது போன்று செய்வதால மட்டும் இணக்கமாக ஆகிவிட மாட்டார்கள். நாங்கள் சம்பூர்ணமாக அவங்களாகவே ஆகிவிட வேண்டும். அவங்கள மார்க்கத்துக்கே போனாத்தான் அவர்கள் இணக்கமாக ஆகுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல நபி அவர்களை பார்த்து சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா, நபியே, இந்த யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீங்க திருப்திப்படுத்த நினைத்தா அவர்கள் உங்களை பற்றி திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், நீங்க அவர்களோட மார்க்கத்தை சம்பூர்ணமாக பின்பற்றுகின்ற வரை, அவர்களுடைய மார்க்கத்தை சார்ந்த ஒரு யூதனாகவோ அவர்களுடைய மார்க்கத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவனாகவோ நீங்கள் ஆகின்ற வரை அவர்கள் உங்களை திருப்தி கொள்ளவே மாட்டார்கள்.
எனவே நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும், எங்களுடைய ஒவ்வொரு நடைமுறை பாவனைகள் அனைத்தும் அந்த யூதர்கள் சொல்வதை போல, அந்த கிறிஸ்தவர்கள் சொல்வதை போல, அவர்கள் காட்டக்கூடிய காட்சிகளை போல, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை போல, அதைத்தான் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் வருத்தத்திற்குரிய எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவர்களுடைய கலாச்சாரம் மிக கேடு கெட்ட, மிக ஒழுக்கம் கெட்ட, நாகரீகம் என்ற பெயர்ல காட்டு மிராண்டிகளுடைய அநாகரிகமான வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனா நாங்க பார்க்கிறோம், அமெரிக்கால எப்படி நடக்குது, பிரான்ஸ்ல எப்படி நடக்குது என்று அதைத்தான் எங்களுடைய முன்மாதிரியாக இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு பெருசா தெரியறதில்லை. அந்த கிறிஸ்தவர்கள், அந்த மேலை நாட்டு மக்கள், அவர்கள் ஒரு கலாச்சாரத்தை காட்டிட்டா, அவர்களுடைய புதுசா ஒரு ஃபேஷன் ஒன்று வந்துட்டா, உடனே எங்களுடைய வாலிபர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பெண்கள், அதே போன்று எங்களில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களும் அதை பின்பற்றுவதற்கு மிகவும் பாய்ந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சியை காண்கிறோம். எங்களுடைய திருமணங்களை எடுத்துக்கொண்டா அதில் என்ன நடக்குது? நபி அவர்கள் நோன்புல கூட, இபாதத்தில் கூட அவர்களுக்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள். ஆனா எங்களுடைய உம்மத் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான முன்மாதிரியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உம்மத் அந்த திருமணத்தை இன்னைக்கு நடத்தக்கூடிய காட்சியை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வடிக்க வேண்டிய மிகவும் சோகமான ஒரு காட்சி. அதனால் தான் பார்க்கிறோம், எப்படி அந்த வெஸ்டர்ன்ல, எப்படி அந்த அமெரிக்கால, எப்படி அந்த பிரான்ஸ்ல டிவோர்ஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறதோ, அதே போன்று பள்ளியில நடத்தப்படக்கூடிய சுன்னத்தான முறையில நடத்தப்படக்கூடிய திருமணங்கள், அவர்கள் வெளியில போய் செய்யக்கூடிய அநியாயமான காரியங்களால அந்த திருமணங்கள் உடைஞ்சு போகுது. எந்த திருமணத்தை மார்க்கம் நிரந்தரமாக இருக்கணும், எந்த திருமணத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிம்மதி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்பி செய்ய சொல்கிறதோ அந்த திருமணம் நிலைக்கிறது இல்ல. சாப்பிட்ட வலிமா சாப்பாட்டுடைய ருசி எங்களோட வாயில இருக்கும் பொழுதே அங்க டிவோர்ஸுடைய செய்தி வருது. எத்தனை நபர்கள் தலாக்குடைய அந்த கதை, அந்த சம்பவங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், படிப்பினை பெறுகிறோம். இல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களோட திருமணத்தை இப்படி நடத்துங்க, அதுல ஒழுக்கத்தை கையாளுங்க, ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் திருமணம். ஆனா இன்றைக்கு போய் பார்த்தா அந்த திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலே ஒழுக்கம் கெட்டு போய் தான் திரும்ப வரணும். அது போன்ற நிகழ்வுகளை தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே, மார்க்கம் எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை தந்திருக்கிறது. இஸ்லாம் அது ஒரு தனிப்பட்ட கலாச்சாரத்தை வலியுறுத்துகிறது, மாற்று கலாச்சாரத்தை அனுமதிப்பதே இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நீங்க யூதருக்கு பின்பற்ற தேவையில்லை, கிறிஸ்தவருக்கு பின்பற்ற தேவையில்லை. யூதனை போல நீங்க ஒரு நடிப்பு நடித்தாலே போதும், நீங்களும் அதை சார்ந்தவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாவாரோ ஃபஹுவ மின்ஹும், இவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான். நபி அவர்களுடைய கூட்டத்தை விட்டு மறு கூட்டத்திற்கு சென்று விடுகிறார். நாங்கள் பார்க்கிறோம், மிக முக்கியமான ஒரு விடயம், மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஹதீஸ்களே வருகிறது. அந்த விடயத்தை நாங்கள் பேணாம விட்டா சில ஹதீஸ்களை கடுமையாக எச்சரிக்கக்கூடிய வகையில் வருகிறது. எங்களோட தொழுகை கூட ஏற்கப்பட மாட்டார். மிக முக்கியமான ஒரு விடயம், ஆனா மிக சாதாரணமான விடயம், மிக எளிதான சாதாரணமான, அதே நேரத்தில் மார்க்கத்தால் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம். ஹதீஸுடைய எந்த கிதாபுகளை எடுத்தாலும் அதில் ஒரு தலையங்கமே அமைத்திருக்கிறார்கள், பாபு இஸ்பாலி இசாரி. எங்களோட உடுப்புக்களை கரண்ட காலுக்கீழ உடுத்துற இத பத்தி மார்க்கத்துல ஹதீஸுடைய கிதாபுகளை எடுத்து பார்த்தா மிக எச்சரிக்கைகள், மிக கடுமையான எச்சரிக்கைகள் வருகிறது. எந்த அளவுக்குண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், சொர்க்கத்துடைய வாட 500 வருடங்களுக்கு அங்கால இருந்து விலகும். 500 வருடங்களுக்கு தூரத்தில் இருக்கும் பொழுதே சொர்க்கத்துடைய நறுமணம் வெளியே தெரிய வரும். சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொர்க்கவாசிக்கு. ஆனா அந்த நறுமணத்தை சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று நபி அவங்க சொல்லல. 500 வருஷத்துக்கு அப்பால் இருந்தும் நுகரக்கூடிய அந்த நறுமணத்தை 3 விதமான நபர்கள் நுகரக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. 3 விதமான நபர்கள் சொர்க்கத்திற்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல, அது சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. அதில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஆக்குள்ளி வாலிதை, பெற்றோருக்கு மாறுபாடு செய்யக்கூடியவர். இது விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்தணும். இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் எங்களை சிறுபிராயத்தில் அவர்கள் எப்படி எங்களை பராமரித்து வளர்த்து ஆளாக்கினார்கள். இன்றைக்கு அவர்கள் சிலர் கபூர்ல, ஒரு சிலர் ஹயாத்துல. இவர்கள் நாங்க எப்படி பரிமாறிக்கிறோம், அவர்கள் நாங்க எப்படி அவர்கள் எப்படி நாங்க வளர்க்கிறோம், அவர்களுக்கு எப்படி நாங்க உணவு கொடுக்கிறோம், அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்துகிறோம். ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லி காலம் சரித்திரத்துல நாங்க படிக்கிறோம். ஜாஹிலியா காலம், நபி அவர்களுக்கு முந்திய காலம். அவர்களுக்கு இஸ்லாமே இல்ல, வஹி இல்ல, குர்ஆன் இல்ல, ஒன்றும் இல்ல. அவர்களோட காலத்துல கூட எங்கேயும் இல்ல,
அவர்களுடைய காலத்துல கூட எங்கேயும் இல்ல பெற்றோரை தண்ட வீட்டை விட்டு வெளியே துரத்தி வேறொரு இடத்துல வேறொரு முதியோர் இல்லத்துல சேர்த்து வச்சதா ஜாஹிலியா காலத்துல கூட கிடையாது. இன்றைக்கு நாங்க மிகப்பெரிய அறிவியல்ல உச்சகட்டத்தில் இருப்பதாக சொல்கிறோம். எங்களுக்கு கிடைத்த அறிவியல் தந்த பிரயோசனம் பெற்றோர்களை வீட்டை விட்டு திறத்துறதை தவிர வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவியல் அதனால பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டதை தவிர வேற எதுவும் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டை எந்த யார் பெற்றோருக்கு மாறுபாடு செய்வானோ அவன் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகரையலாம். இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்கிறவன், பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்கிறவன், தான் விற்க வேண்டிய பொருள் தன்னுடைய வியாபார பொருள் விற்கப்பட வேண்டும் என்பதற்காக அதனுடைய தன்மையை இல்லாத தன்மைகள் எல்லாம் கூட்டி சொல்லி அல்லா மேல சத்தியமா, இன்றைக்கு நாங்க பஜார்கள்ல மார்க்கெட்டுகள்ல சாதாரணமாக காண்கிறோம், அல்லா மேல சத்தியமா. சில பேர் அரபியம் தெரிஞ்சு ஒல்லாகி சாதாரணமாக சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்கிறவன் அவனும் சொர்க்கத்துடைய வாடை நுகரையலாம். மூன்றாவதாக சொன்னார்கள், தன்னுடைய கரண்டை காலு கீழே தன்னுடைய உடுப்பை உடுத்தி கொண்டு போறவன். நபி அவர்கள் யாரோட சேர்த்து இருக்கிறார்? கரண்ட காலுக்கு கீழே தன்னுடைய உடுப்பை உடுத்தி கொண்டு போறவன் இவனும் சொர்க்கத்துடைய வாடையை நுகர கூட முடியாது. நபி அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெரியாரை சகோதரர்களே, சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது என்று சொன்னது உண்டு. யாரோட சேர்த்திருக்கிறார்கள்? பொய் சத்தியம் சொல்லி விற்கிறவனும் இவனும் உண்டுதான். வேறு சில ஹதீசுகள்ல இன்னும் சிலரை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு யாருன்னா முதுவினு ஹம்ரின், மதுவிலே மூழ்கி கிடக்கக்கூடியவன். மதுவிலே இவர் ஐங்கால தொழுகையை தொழுகிறார், உடுப்ப கரணகால கீழே உடுத்துக் கொண்டு ஐங்கால தொழுகையை தொழுகிறார். ஆனா இவருடைய லிஸ்ட் ஹதீஸ்ல வருது மதுவில மூழ்கி கிடக்கக்கூடியவரோட சேர்த்து, பொய் சத்தியம் செய்து விற்கக்கூடியவரோட சேர்த்து, பெற்றோருக்கு மாறுபாடு செய்யக்கூடியவரோட சேர்த்து. இது ஒரு சாதாரண விடயம். இத கூட 1 இன்ச் 2 இன்ச் அந்த உடுப்பு அதை கரண்ட காலுக்கு மேல உடுக்க முடியல, மார்க்கெட்டை அதுல கூட எங்களால் பின்பற்ற முடியலண்டா நாங்க இஸ்லாத்துல பேரை சொல்லிக் கொள்றது என்ன அருகதை இருக்கு? அந்த உடுப்பை கூட எங்களால தூக்க முடியல. எங்கட பிள்ளைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுகிறோம், அங்க சொல்கிறார்கள் உங்களோட பிள்ளையோட உடுப்பு இப்படித்தான் இருக்கணும், அது முட்டுக்காலுக்கு மேலதான் இருக்கணும். ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. மார்க்க சொல்லுது செய்ய சொல்லி கொஞ்சம் தூக்க சொல்லுது, அதுக்கு மறுக்கும். ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல சொல்கிறார்கள் முட்டுக்காலுக்கு மேல என்ன, முழு நிர்வாணமா வர சொன்னாலும் தயார். அதற்கும் நாங்க எங்கட சமுதாயம் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், எங்கட பெண் மக்கள் ஸ்கூல்கள்ல போட்டு இருக்கிறோம். அந்த ஸ்கூல்ல போகக்கூடிய பெண்கள், அந்த பெண்களுடைய உடுப்புகள் எந்த லட்சணத்தில் இருக்குது மிச்சம் விவரிக்க தேவையில்லை, தானாகவே தெரியும். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியாரை சகோதரர்களே, இது போன்ற நடைமுறைகள் இது போன்ற எத்தனையோ இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த உடுப்பை உடுத்திட்டு பள்ளிக்கு தொழுக வந்தா, கரண்ட காலை கீழே உடுப்பை உடுத்திட்டு பள்ளிக்கு தொழுக வந்தா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஹதீஸ்ல வருது. லா யக்பலுல்லாஹு ஸலாத்த முஸ்பிலின், கரண்ட காலை கீழே உடுத்திருக்கக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அதனால தான் எங்கடவங்க அதுல ஒரு தந்திரம், பள்ளிக்குள்ள வந்ததை எல்லாரும் ருக்குவுக்கு போற, இமாமோட சேர்ந்து தக்பீர் கட்டப்பதான் ருக்குவுக்கு போகணும். பள்ளிக்குள்ள வந்ததுமே வாசலுக்கு வந்ததுமே ருக்குவுக்கு போற காரணம் எல்லாரும் தன்னுடைய உடுப்பை தூக்கி விடுறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா பள்ளிக்குள்ள மட்டும் பார்க்கல, முழு உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியில எப்படியெல்லாமா திரிஞ்சு விட்டு பள்ளிக்குள்ள வந்து அந்த கல்சருடைய அடிப்பகுதியை தூக்கி விடுறதுல வேலை இல்லை. காரணம், ஊர்ல உள்ள எல்லா ஊத்தையும் அந்த கல்சர்ல இருக்குது, ஊர்ல உள்ள எல்லா ஊத்தையும் அந்த சாரத்துல இருக்குது. அதோட வந்து நீங்க எவ்வளவுதான் தூக்கி விட்டு தொழுதாலும் உங்களோட தொழுகை நஜீஸோட இருக்கும். அதனால அந்த தொழுகை ஏற்கப்பட மாட்டார். எனவே நாங்க இது விடயத்துல கவனமாக இருக்கணும். இது போன்று எங்கட தொழுகைகள்ல, எங்கட குடுக்கல் வாங்கல்கள்ல, எங்கட இபாதத்துகள் எத்தனையோ இருக்கு. தொழுகையில உள்ள இன்னொரு விஷயம் தான், தொழுகைக்கு உடுப்பு உடுத்துறோம். மார்க்க சொல்லுது கீழே மிச்சம் இறக்க வேணாம், கொஞ்சம் தூக்குங்க. மேல சொல்லுது தொப்புளையும் மறைச்சுக்கொள்ளுங்க. ஆனா இன்றைக்கு சில சகோதரர்கள் உடுத்து வரக்கூடிய ஜீன்ஸ், அவர்கள் உடுத்து வரக்கூடிய உடுப்புகளை பார்த்தா அவர்கள் எந்த அளவு பணிய போகிறார்களோ அந்த அளவு அந்த உடுப்பு பின்னோக்கி விலகி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய இடுப்பு பகுதி பின்னால் இருக்கக்கூடியவர்கள் விலகக்கூடிய வகையில். இப்படி இருந்தாலும் தொழுகக்கூடாது. தொழுகையினுடைய மறைக்க வேண்டிய பகுதிகள் ஒன்று இருக்குது. தொப்புல இருந்து முட்டுக்கால் உள்ள வரை உள்ள பகுதி கண்டிப்பாக மறைக்கப்பட்டிருக்கணும். தொப்புளும் மறைக்கப்பட்டிருக்கணும், அதிலிருந்து முட்டுக்கால் வரை உள்ள பகுதி இரண்டும், இந்த இடைப்பட்ட அத்தனை பகுதியும் சம்பூர்ணமாக மறைக்கப்பட்டிருக்கணும். இதுல ஏதாவது ஒரு பகுதி தெளிவாக வெளியாகமாக இருந்தா அதனால் அந்த தொழுகக்கூடாது. அந்த தொழுது எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே இதையெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். மார்க்கம் எதை எங்களுக்கு ஏவி இருக்கிறதோ அது விஷயத்துல நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பின் விடயத்தில் கூட யூதர்களுக்கு நாங்கள் தோதுபட்டு விடக்கூடாது. இது ஒரு இபாதத்து தான், அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அவர்களுக்கு இதிலும் தோதுபட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. மாறாக அதிலும் நாங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக ஒரு நோன்பை நோக்க சொன்னார்கள். அதோடு
எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இது பல்வேறு தியாகங்கள், பல்வேறு விதமான கஷ்டங்கள் அனைத்திற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடியது.